ஹாய்! ஏசியா கப் 2025ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடந்தது. அதுல ஆப்கானிஸ்தானும், ஹாங்காங், சைனாவும் விளையாண்டாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதோட ஃபேவரைட்ஸ் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் தான் அப்படின்னு. ஆனா ஹாங்காங் மேலயும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ஹாங்காங்கும், ஆப்கானிஸ்தானும் இதுக்கு முன்னாடி 5 T20I மேட்சஸ் விளையாடியிருக்காங்க. அதுல 3 மேட்சஸ்ல ஆப்கானிஸ்தான் வின் பண்ணியிருந்தாலும் 2 மேட்சஸ்ல ஹாங்காங் நல்லாவே ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் 160க்கு மேல இருந்த டார்கெட்ட சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களும் இந்த மேட்ச்ல ஒரு ஃபைட் பேக் குடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அது இந்த மேட்ச்ல கரெக்ட்டா நடக்கல. டாஸ வின் பண்ண ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா முடிவு பண்ணாங்க. அதுல எடுத்த உடனே 2 விக்கெட் போயிருந்தாலும், ஒரு சைடுல ஒரு ஓப்பனர் அட்டல் 73 ரன் அடிச்சு நாட் அவுட்டா இருந்தாரு. அடுத்ததா மிடில் ஆர்டர்ல வந்த நபியும், அஸ்மத்துல்லா ஒமர்ஸாயும் நல்லா பேட்டிங் பண்ணாங்க. நபி 33 ரன்னும், ஒமர்ஸாய் 21 பால்ல 53 ரன்னும் அடிச்சாங்க. அது ஆப்கானிஸ்தானோட ஸ்கோர 188க்கு எடுத்துட்டு போச்சு. 189 அப்படிங்கிற டஃப்பான டார்கெட்ட சேஸ் பண்ண வந்த ஹாங்காங் அவங்களோட இன்னிங்ஸ்ல 2வது பால்லயே எட்ஜே இல்லாத ஒரு பாலுக்கு அம்பயர் அவுட் குடுத்தும் ரிவ்யூ எடுக்காம அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட்ட லூஸ் பண்ணாங்க. அடுத்ததா 2 ரன் அவுட் அப்படின்னு அதுக்கு அடுத்த விக்கெட்ஸையும் லூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஓவராலா அவங்களோட 20 ஓவர்ல அவங்களால வெறும் 94 ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. ஹாங்காங் டீம்ல பாபர் ஹயாத் மட்டும் தான் 39 ரன் அடிச்சாரு. அதுவும் 43 பால் ஆடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரன்ஸையும் அடிச்சாரு. கடைசியா ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச 94 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங்ல குல்புதீன் நைப் 8 ரன் குடுத்த 2 விக்கெட்டும், ஃபரூக்கி 16 ரன் குடுத்த 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அடுத்து மேட்ச் நம்பர் 2 இந்தியாவும் யுஏஇயும் விளையாட போறாங்க. என்னதான் ஃபேவரைட்ஸ் இந்தியாவா இருந்தாலும், அதுல நான் இன்ட்ரெஸ்டடா இருக்க 2 விஷயம். ஒண்ணு பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது, அடுத்தது ஓப்பனர்ஸா யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். உங்களுக்கும் அந்த கியூரியாசிட்டி இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.